நீதிமொழிகள் 25:25. அருமையான ஒரு வார்த்தை. The good news coming from far away, it is like a cooling water for the touched soul. குளிர்ந்த தண்ணி, கூலிங் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ். பயங்கரமான வெயில்ல நடந்து போய் ஒரு இடத்துல சேர்றோம், அருமையா ஒரு தரிப்பூசணி ஜூஸ் கொடுக்குறாங்க. பிடிப்புமா வேணாண்டுமா? அதுவும் தரிப்பூசணி போல ஜூஸ் பெஸ்ட். என்னென்னத்தையோ குடிச்சு உடம்பை கெடுத்துக்காம கைகளினால் செய்யப்படுகிற அந்த பானங்கள். அது போலதான் தூர தேசம், பரலோக ராஜ்யமாகி அந்த மோட்ச பேரின்பம், சொர்க்கம், கைலாசம், ஸ்ரீ வைகுண்டம் என்று சொல்வார்கள். எல்லாம் ஒண்ணுதான். சொர்க்கம் பரலோகம் கிறிஸ்தவனுக்கு, ஸ்ரீ வைகுண்டம் இந்துக்களுக்கு அப்படி கிடையாது. ஸ்ரீ வைகுண்டம் என்பது பைந்தமிழ், பழைய தமிழ். அதுக்கு புதிய தமிழ் மோட்ச பேரின்பம். பைபிள்ல நாம படிக்கிற பைபிள் இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா அரசியல் தலைவர்கள் கூட பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறார். கலைஞர் கருணாநிதி டெய்லி ஒரு சாப்டர் படிப்பாங்க. எல்லாமே அரசியல் தலைவர்கள். இப்ப புதிதாக பதவியேற்றுகிற சபாநாயகர் அன்னைக்கு பதவி, அந்த சட்டசபை திறந்த அன்னைக்கே பைபிள் வசனத்தை தான் அவர் கோட் பண்ணார். நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாவிட்டால் பாவம், அத சொன்னார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாம் சொல்லு வரார். பழைய ஏற்பாட்டிலிருந்து கொண்டு வரார். அவன் அப்பா அம்மா அப்படி பக்தியில் வளர்த்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வந்திருக்கிற முதலமைச்சரே ஜோசப் விஜய் கிறிஸ்தவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர் தான். யாரு முதலமைச்சரா வந்தாலும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. புதுசு, எல்லாமே புதுசு. அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்து தமிழகத்தை நல்ல முறையில இப்பதான் வந்திருக்கிறாங்க. எட்ட உடனே எல்லாம் சேர்ந்துக்கிட்டு குழப்பத்தை உண்டாக்கூடாது. சொன்னாரு இப்படி எல்லாம் சொன்னாரு, ஒண்ணுமே செய்யல. கொஞ்சம் உட்காந்து அவங்க பிளான் பண்ணி எல்லாம் ஒதுக்கி செட் பண்ணி அவங்க செய்வாங்க. செய்யணும்னு தான் நம்ம ஜெபிக்கிறோம். மீதி கர்த்தருடைய சித்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரலோக ராஜ்யமாகிய அந்த ஸ்ரீ வைகுண்டம், அந்த கைலாசம் கூட தூரத்துல இருக்கிறது. தூர தேசமாகிய மோட்ச பேரின்பம் வான மண்டலங்களை தாண்டி ஆகாயத்துல அது தனியா இருக்குது. உலகத்தில் இருக்கிற தூர தேசத்துக்கு போகணும்னா பிளைட்ல போயிடலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு பிளைட்ல போக முடியாது. நம்மளே தான் போய் சேரணும். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி நானிலத்தை ஒரு நொடியில் வகுத்து தனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அகண்டதலம் சென்றவரை அண்டுவாயே. ராமலிங்க அடிகள் பாடினார். இது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. கல்யாணம் பண்ணிக்காம தனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் இருந்து சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி 12 சீடர்களை இருத்தி போட்டு அகண்டதலம், அகண்டதலம் என்றால் மோட்ச பேரின்பம் சென்றவர் யார்? இயேசு. நம்ம ராமலிங்க அடிகள் இந்துன்னு நினைக்கிறோம். ஆனா அவர் இயேசுவை பற்றி பாடி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நின்று இங்க பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. என் பேரு வேலாயுதம். பேரை கேட்டாலே தெரிந்து கிறிஸ்தவ பேரா இல்ல. வேலாயுதம் பீகார்ல முசாபானியில நான் பிறந்தேன். ஒரு 4 வயசுக்குள்ள செத்து போயிட்டேன். பிரைமரி காம்ப்ளெக்ஸ். இப்ப இருக்கிற நவீன மருத்துவம் 67 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. டெத் ஆர் அப் டு டெத். பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர் அங்க இருந்திருக்கிறார். அப்பே சிபிஎம் சர்ச்சு. என்னடா இது ஒரே சத்தம் கேக்குதுன்னு சொல்லி அந்த பக்கம் வந்திருக்கிறார். தர்மம், தொழில் தர்மம். ஊழியக்காரனாவே ஒரு சத்தம் அழுகையின் சத்தம் கேக்குதுன்னா அங்க போகணும். கிறிஸ்துவங்க எங்கன்னா ஒரு அழுகையின் சத்தம் கேக்குதா போகணும். புருஷன் போறாரா போக விடணும். வாங்க, என்ன ஆயிடும் சொல்லுங்க, என்ன ஆயிடும்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நல்லது செய்து கெட்ட பேர் எடுத்தா பரவாயில்ல, நான் சந்தோஷப்படுவேன். கெட்டது செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறத விட நல்லது செய்து கெட்ட பேர் எடுத்து ரெக்கார்டா பரலோக ராஜ்யத்துல.
அவரு வந்து விசாரிச்சு பார்த்து எங்க அப்பா அம்மாக்கு 2 வார்த்தை இயேசு பற்றி சொல்லி, எங்க அப்பா பேரு பாலாஜி, எங்க அம்மா பேரு ஆண்டாள், என் பேர் வேலாயுதம், பாத்துங்க. அப்படியே அவர் ஒரு பிரார்த்தனை பண்ணிருக்கிறார். பொதுவா துக்க வீட்டுல ஒரு பிரார்த்தனை பண்ணிருக்கிறார். ஆனா நடந்த அற்புதம் என்ன? அவர் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்துல நான் உயிரோடு எழும்பி விட்டேன். கையை தட்டி கத்தரை சோத்திரம். அல்லேலூயா. சொல்றப்ப தப்பம் இல்லையா? நீங்க தட்டாதானே இன்னும் உயிரோடு இருக்க முடியும். எழுந்துட்டேன். அதிர்ச்சியான ஒரு சம்பவம். ஐயா ஐயா குழந்தை உயிரோடு எழுந்துட்டான். எல்லாரும் பார்த்துட்டு இவரு கண்ணை தந்து ஜபம் பண்றவரு அல்லேலூயா சோத்திரம். அடுத்த நிமிடமே எங்க அப்பா வீட்டிலே கிடந்த அத்தனை விக்கிரக படங்களை கைட்டி போட்டு கட்டி வீட்டு தட்டுவால இருந்து அடிச்சாரு தெருவிட்டேன். ஏய் பாலாஜி, என்னடா ஆச்சு உனக்கு? சாமி எல்லாம் போட்டு உடைக்கிறிய கேக்குறாரு ஒரு ஐயா. நாங்க இன்னைக்குல இருந்து இயேசு பிள்ளைகளா மாறிட்டோம். இயேசுவதான் துதிப்போம். செத்து போன என் குழந்தைய இயேசு உயிரோட எழுப்பிட்டேன். அதோட அவங்க இயேசுவை துதிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணி ஜெபம் பண்ணார அந்த ஐயா சர்ச்சுக்கு தூக்கின்னு போயிட்டாங்க. ஐயா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க பிரார்த்தனை பண்ணி ஏசப்பா குழந்தை எழுப்பிட்டாரு, மேற்கொண்டு நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம். அப்படியா? இப்போ குழந்தைய பிரதிஷ்டை பண்ணலாம். உங்க 3 பேருக்கு பேரு மட்டும் மாத்தலாம். தொடர்ந்து வாருங்கள், நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லுவோம், அதன்படி நடக்கணும் அப்படின்ட்டு. புதுசா வந்திருக்கிறவங்க கேளுங்க, நீங்க தொடர்ந்து இங்க தேவாலயத்துக்கு வரணும். நாங்க வந்து எப்பனா ஒரு முறை வருவோம். போதகர் இருக்கிறார், அவருடைய உடன் ஊழியர் இருக்கிறார், நல்ல ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவார்கள். ஏதோ ஒரு முறை போனோம், 2 முறை போனோம், தலைவலி நல்லாவில்ல, வயிறு வலி நல்லாவில்ல, இனிமே எதுக்கு அங்க போறது, வேற சாமி எத்தனை கும்பிட்டு பார்க்கலாம், அப்படி போயிடக்கூடாது. இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே. செத்து போன எண்ணையே உயிரோடு எழுப்பின இயேசுவுக்கு உங்க வியாதியை நீக்குவது அற்பமான காரியம், சாதாரண ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் பாலாஜியாக பிறந்த எங்க அப்பா ஜான், ஆண்டாளாக பிறந்த எங்க அம்மா மேரி, வேலாயுதமாக பிறந்த எனக்கு பவுல் என்று பெயரிட்டார்கள். வேலாயுதமாக பிறந்த என்னை இயேசு ரட்சித்து அவருக்கு ஏற்ற ஆயுதமாக மாற்றி பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி, முதல் நற்செய்தி என்ன? விடாய்த்த ஆத்மா கிடைந்த குளிர்ந்த தண்ணி. அப்போ வந்துச்சா? பரலோக ராஜ்யத்திலிருந்து நற்செய்தி வந்ததா? வந்தது. இயேசுவே அந்த நற்செய்தி. லூக்கா 2:10-11. Here is a great good news, rejoice to all of you, Jesus born for you as a king. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற ராஜகுமாரன் ராஜ அரண்மனையிலே பிறக்க வேண்டும். அந்த இடம் ஒரு காலத்துல தாவீது ராஜாவுடைய அரண்மனை இருந்த இடம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது ஒரு சத்திரமா மாறியது. இயேசு பிறந்த பொழுதே, கவனிக்கிறீங்களா? இயேசு பிறந்த பொழுதே மிகுந்த சந்தோஷம் உலகம் ஃபுல்லா உண்டாயிடுச்சு. இயேசு பிறந்த பொழுதே. அதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், மகிழ்ச்சியா உலகம் எல்லாம். எளியோருக்கு துணி எடுத்து கொடுக்கிறோம், சாப்பாடு போட்டு கொடுக்கிறோம். எதுக்கு? சந்தோஷத்தை கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸ் என்றாலே என்ன அர்த்தம்? தியாகம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு கொடுத்தார். இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார். உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். இன்றைக்கும் பரலோகம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. தூர தேசத்தில இருந்து ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதம்மா புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. இது மதம் அல்ல. நாங்க இப்போ 41 வருஷமா ஊழியம் செய்யறோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்யறோம். மத மாற்றமா? இல்ல இல்ல இல்ல, மன மாற்றம். மதத்திலே சேர்கிறது அல்ல, மனதை இயேசுவுக்கு கொடுப்பது. எனக்காக மரித்த என் ஆண்டவர் இயேசுவுக்கு என் ஜீவனையே கொடுக்கிறேன், இருதயத்தையே கொடுக்கிறேன், அவரின் சரீரத்தில் வந்து வசிக்க வேண்டும் என்று நான் அவரை அழைக்கிறேன். அப்படி சொல்லி யாரெல்லாம் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். மற்றபடி இது மதம் அல்ல. சென்சார் சொல்லுது,
உலகம் ஃபுல்லா ஒரு நாளைக்கு 75,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களாம், இயேசு கிட்ட வராங்களாம் புதுசா. ஒரு நாளைக்கு உலகம் ஃபுல்லா. ஒரு நாளைக்கு நம்ம இந்தியாவில் மட்டும் 6,000 பேர் இயேசு கிட்ட வராங்களாம். எல்லாம் கையை தட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 1000 பேருக்கு இயேசு கிட்ட வராங்களாம். என்னன்னா பயந்துகிட்டு சென்சார்ல போடுறது இல்ல. நிறைய பேர் கிறிஸ்துவ ஆகியும் கெசட்ல போய் நான் கிறிஸ்துவன் ஆயிட்டேன்னு பதிவு பண்றது இல்ல. அந்த பழைய பேர்ல தான் இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை துதிக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்க இருக்கிற பெயர் ராக்காயி மூக்காயி முடியாம அப்படியே இருக்கட்டும். ஆனால் உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்க ஊழியம் செய்யறதுக்காக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வந்ததுனால பேர் பைபிள் இருக்கிற பேரா இருக்கணும்னு சொல்லி பாஸ்டர்ஸ்ங்களே ஒப்பு கொடுத்து டெடிகேட் பண்ணி அர்ப்பணித்து பைபிள் இருக்கிற பேர் வைப்பாங்க. ஆனா பழைய பேரை மறக்க முடியுமா? அந்த பழைய பேரை நான் இப்ப கூட சொல்றேன் பாருங்க. வேலாயுதம் அண்ணா இந்து பேர் கிடையாது, இயேசுக்கு ஒரு ஆயுதம். ஆமா, வேலுன்னா வேல் இந்து பேர் கிடையாது, இம்மானுவேல், இம்மானுவேல், சாமுவேல் வேறா. அதுக்கு ஒண்ணு சொல்லுங்க, பெசலியேல் பத்து பாத்தீங்களா? மிகாவேல் சூப்பர், தானியேல் இல்ல வருதா இல்லையா? அதுல இருந்து வந்ததுதான் இதெல்லாம், கிறிஸ்தவத்திலிருந்து வந்ததுதான் எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால பேரை மாத்தி காட்டி பரவாயில்ல. நீங்க ஆசைப்பட்டா ஐயா எனக்கு பேரு கிறிஸ்துவ பேர் பைபிள் பேர் வைங்க, என்ன ஐயா வச்சு பேப்டிஸ்ட் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. என்ன இதோட இல்ல, இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பு கொடுக்கிறாரு, அதோட நின்று கூடாது. மேற்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். கிறிஸ்தவம் என்றாலே முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு செடியை நட்டா அது வளரணும். அது வளராது அப்படியே இருந்தா அப்படி போட்டுருமா இல்லையா? ஒரு குழந்தை பிறந்தா அது வளரணும். கண்ணே மணியே முத்தே மரகதம் தஞ்சாவூர் பட்டு பனாரஸ் எல்லாம் கொஞ்சம் குழந்தையா இருக்கிறப்பதான். 25 வருஷம் ஆகி கூட அது குழந்தையவே இருந்தா கொஞ்சமா இது என்ன பிறவி? ஐயா பெத்தவங்களுக்கு அவமானம். அந்த குழந்தைக்கு 25 வருஷம் ஆகி கூட குழந்தையாவே தொட்டுல படுத்துனுண்டா ஏதோ தெரியல ஃபால்ட்டு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து கிட்ட எப்ப வந்தோமோ, நான் எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ மறுநாளே ஒரு தெருவில் போய் இயேசுவை பற்றி நான் பேசினேன். இயேசுவை ரட்சிக்கிறார், வாருங்கள் இயேசுவண்டை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இயேசுவண்டை வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று இயேசு அழைக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறமே தள்ள மாட்டேன் என்று இயேசுவை அன்போடு அழைக்கிறார். அப்படியெல்லாம் சொல்லி ஜபம் பண்ணிட்டு தெருவில் இப்ப கூட அந்த ஊழியத்தை செய்யறோம். தெரு புருஷன்னா ரொம்ப பிடிக்கும். இரண்டாவது நற்செய்தி கலாத்தியர் 3:13 படிங்க. கலாத்தியன்ஸ் 3:13. கவனிக்கிறீர்களா? இயேசு பிறந்தது முதல் நற்செய்தி. பேஸ் குறைச்சி பேஸ் மட்டும் பாருங்க. பேஸ் பாருங்க. இதுல தானே சொல்லிவிட்டீங்க. பேஸ் பாருங்க, பேஸ் மட்டும். ஹல்லேலூயா, பேஸ் பாருங்க. நன்றி. இப்ப கரெக்டா இயேசு பிறந்தது மட்டுமல்ல, இயேசு பிறந்த பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இயேசு சிலுவையிலே தொங்கினார், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில கல்வாரி மலையில. இது பெரிய சப்ஜெக்ட், கட்டு கதையெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. இப்ப கூட நீங்க இஸ்ரேல் நாட்டுக்கு போனா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வாரி மலை, கபால ஸ்தலம், மண்டை ஓடுன்னு பேர் அதுக்கு. அந்த மலை சிலுவையில் அறைந்தார்களே, அவர் என்ன தப்பு செய்தார்? உலக மக்களின் ரட்சிப்புக்காக தன் ஜீவனை கொடுத்தார். மிருகங்களின் ரத்தம் மனிதனுடைய பாவத்தை நீக்காது. ஆரம்ப காலம் பலிகளின் காலம், அதற்கு பிறகு நியாயப்பிரமாண காலம். இதெல்லாம் சுருக்கமா சொல்றேன். ஆரம்ப காலம், ஒரு பாவம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு காளையோ ஒரு ஆடோ ஒரு புறாவோ இதுக்கெல்லாம் லாங்கிலேயே மெல்லிய பஞ்சு மெல்லிய மாவு இப்படி பலி கொடுக்கணும். அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. அதற்கு பிறகு என்ன ஆனது? நியாயப்பிரமாண காலம். 10 கட்டளை கொடுத்தார். இதை கடைபிடிச்சா நீ கடவுள்கிட்ட பரலோகத்துக்கு நீ போலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனம் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு.
அப்ப கரெக்டா இருக்குது பாருங்க. யெகோவா தேவனே, ஆண்டவரே நான் பாவி, இந்த பாவத்தெல்லாம் மன்னியும், மறைக்காமல் அறிக்கை செய்து அதை விட்டுறணும். திருப்பி செய்யக்கூடாது. விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். மனசாட்சியின் காலம், கடைசியா மனசாட்சியின் காலம், பலியின் காலம், நியாயப்பிரமாண காலம், மனசாட்சியின் காலம். அதற்கு பிறகுதான் இயேசுவை பிதாவாகி தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். என்கிட்ட வந்தால் ஒழி உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாதுன்ட்ட. அவ்வளவுதான். ரொம்ப சுலபமாக்கிட்டா இருப்பார். பலியின் காலம் லாய்க்கப்படாது போச்சு, மனசாட்சியின் காலம் போயிருச்சு. மனசாட்சியை கொடுத்ததே ஆண்டவர் தானே. நியாயப்பிரமாண காலம், ஐயோ 10 கட்டளை எப்படி கடைபிடிக்கிறது? ஆண்டவர் இயேசு பார்த்தாரு, நீ என்கிட்ட வந்துரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, உனக்காகவே நான் சிலுவையில் அறைப்பட்டு என் பரிசுத்த ரத்தத்தால் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறேன் மகனே, உன் பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன், என்னிடத்தில் வா. மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே கிடையாது. அல்லே சொல்லுங்க. நீ தூக்கி சுமக்கிறாயே அது தெய்வம் அல்ல, உன்னை தூக்கி சுமக்கிறாரே அவர்தான் தெய்வம். நீ அபிஷேகம் பண்ணுகிறாயே, பால் ஊற்றி பழங்களை ஊற்றி சென்டெல்லாம் ஊற்றி, அது தெய்வம் அல்ல, உன்னை அபிஷேகம் பண்ணுகிறாரே அவர்தான் தெய்வம். நீ காப்பாற்ற ட்ரை பண்ணுகிறாயே உன் மதத்திற்காக, அது தெய்வம் அல்ல, உண்மையான தெய்வம் நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. பயப்படாது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பயப்படாது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இதான் பைபிள்ல இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? கிறிஸ்தவர் அல்லாதவர் யாம் இருக்க பயமே மாத்திட்டாங்க. அதான் அப்படி பண்ணாங்க, வேற ஒண்ணு இல்ல. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இந்த பழமொழி எப்படி வந்தது? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். பைபிள் வசனத்தை தான் நம்ம பொதுமக்கள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாங்க.